Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் மாதம் ஷெடியூல் ஆயிருக்கு நமக்கு. பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியும் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கும் எக்ஸாமுக்கு. அப்போ அந்த 5 சாப்டர்ஸை எப்படி குவார்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மந்த்துக்குள்ளாரே மிட் டேர்ம் கம்ப்ளீட் ஆகிடும். அதிகபட்சம் 2 சாப்டர்ஸ் தான் இருக்கும் நமக்கு. அதை பற்றி ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா மினிமம் 2 சாப்டர்ஸ் இருக்கிறப்போ அதை ரொம்ப சிம்பிளாக படிச்சுடுவீங்க. ஆனால் குவார்டர்லி எக்ஸாம் என்னும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கும். முதல் முறையாக 90 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ கொஷின் பேப்பர் எப்படி வரும், எந்த மாடலில் கேட்பாங்க, எந்தெந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்த மேக்ஸ் வேற, 11th 12th படிக்க போகிறது பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோட்டலாக வேற. அப்போ எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம். ஒரு 40 days ஸ்டடி பிளான் கொடுக்குறேன் நான் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸை ரொம்ப வெல் பிளான்டாக மெட்டிகுலஸாக எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் படித்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காக சண்டே ஈவினிங் குவார்டர்லி ரிவிஷன் வீக்லி டெஸ்ட்னு சொல்லிட்டு மிக மிக முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கொஷின் பேப்பராக கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீயும் உங்களுக்கு கொடுத்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண வச்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மெம்பர்ஸுக்காக பிரத்யோகமாக தனியாக ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்குது. அப்போ இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இனிமேல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இந்த ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்களே வீட்டில் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆனால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்ரோ கருணாகரன் கூடயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு உங்களுடைய பயணத்தில் நானும் கூட வந்துக்கிட்டே இருப்பேன். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ், ஏதாவது ப்ராப்ளம் தெரியல, நோட்ஸ் வேணும், அந்த மாதிரினா உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் ஸ்லோ லேர்னர் மெட்டீரியல், எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுற மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் எப்படி சென்டம் எடுக்கிறது, கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆன்சர்ஸ் கீ கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அல்லது கைட் நோட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ்ல கிடைக்குதோ அது அனைத்தும் உடனடியாக கொடுக்கப்படும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் எடுக்கிறத பத்தி நீங்க யோசனை பண்ண வேண்டாம். மெம்பர்ஷிப் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வீடியோஸை பார்த்துக்கிட்டு ரெகுலரா நீங்க வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு நீங்களே டீச்சர் ஆகவும் நீங்களே ஸ்டூடெண்ட் ஆகவும் மாறி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாரம் குறையும். உங்களுக்கு உங்களுடைய பாரத்தை நான் டீச்சரா வச்சுக்கிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல கைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஃபைன். அப்போ சாப்டர் 1, 2, 3, 4, 5 தான் 99% உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கும். அப்போ 1 மார்க்ஸ் டோட்டலா பார்த்தா 125 1 மார்க் இருக்குது. 40 days நான் பிளான் கொடுத்துருக்கிறேன். ஒரு நாளைக்கு 3 1 மார்க் படிச்சாலே கிட்டத்தட்ட 121 மார்க்ஸ் வந்துடும். ஆனா ஒரு நாளைக்கு 5 படிச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளை காலையில ஒரு 5 1 மார்க் படிக்கிறீங்கன்னா அதுக்கு மறுநாள் இன்னொரு 5 1 மார்க் படிக்கிறீங்கன்னா திருப்பி 10 1 மார்க் ரிவைஸ் பண்ணணும். 3வது நாள் இன்னொரு 5 1 மார்க்ஸ் படிக்கிறீங்கன்னா 15 1 மார்க் ரிவைஸ் பண்ணணும். இப்போ 5வது நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 5 மார்க் படிப்பீங்க. அப்போ 25 ஆயிருக்கும். 25 1 மார்க் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தரவாகும். இது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 1 மார்க்கும் நான் என்ன பண்ணுவேன்னா குவிஸ் மாதிரி கூகுள் ஃபார்ம்ல கொடுப்பேன். அது நீங்க பிராக்டிஸ் பண்ண 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரவாயிடும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தரவாக பிராக்டிஸ் பண்றதுக்கு மெம்பர்ஷிப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல் கூட வந்துகிட்டே இருக்கும். எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க குழப்பிக்கலாம் வேண்டாம். மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். மெம்பர்ஷிப் எடுக்காதவங்க அவங்களே ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளூ பிரிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மார்க்ல மினிமம் 4 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்ல ஒரு 3 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, 3 மார்க்ல 1 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்ல ஒரு 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலா மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல மட்டும் 23 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலா ஒரு 29 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில ஒரு 32 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரிகனாமெட்ரியில ஒரு 29 மார்க், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஒரு 27 மார்க். இப்போ டோட்டலா 140 மார்க் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும்.
என்ன சார் 90 மார்க்ஸ் என்ன சொன்னீங்கன்னா ஆப்ஷன் சாய்ஸஸ் எல்லாம் போக ஃபார் எக்ஸாம்பிள் 2 மார்க்ல பாத்தீங்கன்னா 10 கொடுப்பாங்க 7 தான் எழுதணும், 3 மார்க்ல 10 கொடுப்பாங்க 7 தான் எழுதணும், 5 மார்க்ஸ்ல எய்தர் ஆர்னு இருக்கும், 7 கொஸ்டின் இருக்கும், 7மே சாய்ஸ் இருக்கும், எய்தர் ஆர் எய்தர் ஆர் எய்தர் ஆர்னு 14 கொஸ்டின் இருக்கும், அதுல 7 தான் நீங்க எழுதுவீங்க. அதனால உங்களுக்கு 140 மார்க்கு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க எழுத போறது என்னமோ 70 மார்க்குக்கு தான் எழுத போறீங்க. என்னுடைய ஷெட்யூலை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அசால்ட்டா நீங்க 90க்கு 90 எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெட்ரோ கர்நாகர் சேனல் என்ன பிளான் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 24ல இருந்து 28/7 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்க போறீங்க. கண்டிப்பா மிட் டர்முக்கு படிச்சிருப்பீங்க, அதனால ரொம்ப டைம் எடுக்க தேவையில்ல. 24 ஜூலைல இருந்து 28 ஜூலை வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 1.1ல இருந்து 1.4 மற்றும் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லா போட்டு பாத்துருங்க. சார் ரொம்ப டஃபா இருக்கு சார், எங்களால ஃபுல்லா போட்டு பார்க்க முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 1.1ல இருந்து 1.4 வரைக்கும் எதெல்லாம் 5 மார்க்ஸ் முக்கியமானது, அதுமே 3 மார்க்ஸ் எதெல்லாம் முக்கியமானது, 2 மார்க்ஸ் எதெல்லாம் முக்கியமானு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்ல டாப்பரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அபவ் ஆவரேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முழுமையா போட்டு பாருங்க, ஒண்ணு கூட மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவார்டர்லி ரிவிஷன் எக்ஸாம் 1 எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28/7 அதாவது கமிங் சண்டே பாத்தீங்கன்னா டைம் 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். 7 to 8 வரைக்கும் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸை போட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சிடலாம். 8:30 மணிக்கு நான் கீ ரிலீஸ் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு குரூப்ல எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சண்டே கம்மிங் சண்டேல இருந்து குவார்டர்லி வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். மெம்பர்ஷிப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கொஸ்டின் பேப்பரோட கீயும் கிடைக்கும் உங்களுக்கு, அப்ப கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். குரூப்ல இன்கேஸ் ஏதாவது கிரியேட்டிவ் சம் கேட்டா நீங்க அதிலே டவுட் கேட்கலாம், அதையும் நான் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. அதனால குரூப்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாலே ஒரு அடிஷனல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி, டீச்சர் ஏதோ கையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே மெம்பர்ஷிப் இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. 28ஆம் தேதி டைம் 7 மணிக்கு உங்களுக்கு சாப்டர் 1 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறோம், நம்ம செகண்ட் சாப்டருக்கு போறோம். 29/7ல இருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் நம்ம சாப்டர் 2 படிக்க போறோம். அப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்கேன், இந்த சண்டேல இருந்து அடுத்த சண்டே வரைக்கும். அப்போ டோட்டலா டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 நாட்கள் கிடைக்கும். 2.1ல இருந்து 2.6 எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லா போட்டு பாருங்க. இன்கேஸ் ஃபுல்லா போட முடியாதவர்கள் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நான் கொடுத்திருக்க மிக மிக முக்கியமான சம்ஸ் இத பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் பேலன்ஸ் டைம் இருந்தா போட்டு பாருங்க. தினம்தோறும் ஒரு எக்ஸசைஸ் பிளான் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு அன்னைக்கு நைட்டே 2.1 ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல மண்டே 2.1, டியூஸ்டே 2.2, வெனஸ்டே 2.3, தேர்ஸ்டே 2.4, ஃப்ரைடே 2.5, சாட்டர்டே 2.6, அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கு சண்டே வச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதலாம். அந்த மாதிரி நீங்க ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாதான் உங்களால கம்ப்ளீட்டா போர்ஷன்ஸ் படிக்க முடியும். சாட்டர்டே உட்காந்து சாட்டர்டே நைட் படிச்சுட்டு சண்டே டெஸ்ட் எழுதலாம்னா அது செட் ஆகாது, அது முழுமையான படிப்பா இருக்காது, அது ஒரு அரைக்குறையான படிப்பா தான் இருக்கும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். 29ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் பிரிச்சு இந்த எக்ஸசைஸை நீங்க ஈக்குவலைஸ்டா பிரிச்சுக்கிட்டு ஸ்லாப் அந்த டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு டெய்லி 2 மணி நேரம் 2 மணி நேரம் பிசினஸ் மேக்ஸுக்கு, 2 மணி நேரம் அக்கௌண்டன்சிக்கு, 1 மணி நேரம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு இதெல்லாம் பிரிச்சுக்கணும். நீங்க மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட்லாம் காலையில தூக்கி போட்டுட்டு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈவினிங் தூக்கி போட்டுட்டு அழகா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ 4/8 ஆகஸ்ட் மாசம் சண்டே உங்களுக்கு 4ஆம் தேதி 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். மெம்பர்ஸுக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும். சாப்டர் 2 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா 8:30 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும். பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா பாத்துங்க, கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க, நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலயும் முக்கியமான சம்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெஸ்ட் எழுதுறீங்க, ஆன்சர் கீ பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தப்பு நடந்ததுன்னு கரெக்ஷன் பண்றீங்க. அப்போ மத்த கிளாஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு சீரியஸா குவார்டர்லிக்கு யாரும் ஒண்ணுலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சைலண்டா வீட்டுல உட்காந்துக்கிட்டு மெட்ரோ கர்நாகரன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெம்பர்ஷிப் தெரியாம ஜாயின் பண்ணிட்டு அழகாக அந்த குரூப்லயே பயணிக்கும் போது கிளாஸ் பையனுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னே தெரியாது. அப்போ குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நீங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துல போட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற 3 மணி நேரம் அடிச்சு போட்டுன்னு கிடப்பான், இந்த ஆன்சர் வரல அந்த ஆன்சர் வரல தென்னு இருப்பான். ஆனா நம்ம சேனல்ல பார்த்துட்டு
வீக்லி டெஸ்ட் எழுதின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகா பிளான் பண்ணி போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பீங்க. எந்த சம் பார்த்தாலும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் சம்ல தான் கவர் ஆயிருக்கும். அப்போ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆகவே சாப்டர் 2 முடிஞ்சிருக்கு. இப்போ சாப்டர் 3க்கு போறோம். நம்ம ஆகஸ்ட் 5ல இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி படிக்கிறோம். 3.1 ல இருந்து 3.6. நான் சொன்ன மாதிரியே தான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே டெய்லி ஒரு எக்ஸசைஸ் போட்டுங்க. சாட்டர்டே நைட் உட்காந்து எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருங்க. சண்டே ஃபுல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி சண்டே நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். பார்த்து சம்ஸை நீங்க டெஸ்ட் எழுதலாம். அதுல ஆப்ஷன்ஸ் அதாவது சாய்ஸஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். எல்லா சம்முமே அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுப்பேன் நான். அதுலயும் கிரியேட்டிவ் சம்ஸ் நான் கலந்து கொடுப்பேன் நான். 8:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் முடிச்ச பிறகு கீ ரிலீஸ் ஆயிடும். பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க. எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்போ 11ஆம் தேதி நீங்க இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு 9-10 மணிக்கு நீங்க சாப்பிட்டு கிப்ட்டு படுக்கும் போது உங்க கண்ணாடியில போயிட்டு உங்க முகத்தை பார்க்கும் போது சே நம்மளும் சைலண்டா படிச்சுதான்டா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், தேர்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். அப்ப கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கே பெருமையா இருக்கும். நம்மளும் சைலண்டா குவார்டர்லிக்காக ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம சும்மா எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்ல. நீங்க யாருக்காவது அன்னைக்கு நைட் சும்மா வாட்ஸ்அப் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாப்டர் 3 ஏதாவது நீங்க நைட் டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் ஏதாவது எழுதிங்களான்னு கேட்டீங்கன்னா என்னதே சாப்டர் 3 வேற வேலை இல்ல உனக்கு தூங்கலான்னுவானுங்க. ஆனா நீங்க பெருமையா தூங்கலாம், ரொம்ப தைரியமா தூங்கலாம், ரொம்ப சந்தோஷமா தூங்கலாம். உங்க பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. பிள்ளை பாரு குவார்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் தான் வருது, ஆனா ஜூலைல இருந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி படிச்சுன்னு இருக்குது பாருங்க. அந்த மெட்ரோ கருணாகரன் சேனல் சார் சொன்ன மாதிரியே இவனும் அழகா மூவ் பண்ணிக்கிட்டே வரான். இவ்வளவு பெரிய புக்கை ரொம்ப அசால்ட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிக்கிட்டே வரான். இந்த 5 சாப்டர்ஸ்க்கு நீங்க அதிபதி ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க குவார்டர்லில மற்றும் கிடையாது, குவார்டர்லில சென்டமுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறோம். பப்ளிக் எக்ஸாம்ல 70 கிராஸ் பண்ணிடலாம், சாதாரணமா 70 கிராஸ் பண்ணிடலாம். ஆகவே இந்த 5 சாப்டர்ஸ் நீங்க முடிச்சுட்டாலே பப்ளிக்ல ஒரு 70+ வந்துடலாம். ஆனா நம்ம குவார்டர்லில சென்டமுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறோம். மிஸ் பேப்பர் திருத்தி, சார் பேப்பர் திருத்தி குவார்டர்லி பேப்பர் கொடுக்கும் போது கிளாஸே உங்களை திரும்பி பார்க்கும். இந்த ஷெட்யூலை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா. அதனால ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டைம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டெய்லி இந்த மாதிரி 3.1 3.1 படிக்க ஆரம்பிச்சுட்டு டெய்லி 2 hours அல்லது 1.5 hours அலாட் பண்ணாலே நீங்க ஃபுல் போர்ஷனே படிச்சிடலாம். தைரியமாக வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ சாப்டர் 3 டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க. இப்போ சாப்டர் 4 ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் ஹெவி லெவலா தான் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி 12/8ல இருந்து 18/8 வரைக்கும் படிக்கிறீங்க. அதே 7 நாள். ஆனா இருக்கிறது என்னமோ 4 எக்ஸசைஸ் தான். அதனால மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அழகா படிச்சீங்க. ஸ்கூல் ஒர்க் எல்லாமே தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அலாட் பண்ணீங்க. ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் ப்ரெஷர்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இல்லைன்னா யாரும் உட்காந்து இதெல்லாம் படிச்சுன்னு இருக்க போறது கிடையாது. ஸ்கூல்ல நடத்துவாங்க, வருவோம், புக்கு தூக்கி போடுவோம், இன்ஸ்டால ஒரு 4 ரீல்ஸை சுத்தி பார்ப்போம், ஃபேஸ்புக்ல ஒரு 4 ரீல்ஸை பார்ப்போம், யூடியூப்ல 4 ரீல்ஸை பார்ப்போம், சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும், படுப்போம், காலையில எழுந்திருப்போம், திருப்பி ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி சாயங்காலம் வருவோம், திருப்பி ரீல்ஸ் பார்ப்போம், திருப்பி வாட்ஸ்அப்பை பார்ப்போம், திருப்பி தூங்கிடுவோம், திருப்பி எழுந்திருப்போம், திருப்பி ஸ்கூலுக்கு போவோம். திடீர்னு பார்த்தா குவார்டர்லி வந்து உட்காந்துருக்கோம். ஒரே நாள் 5 சாப்டர் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் உள்ள வந்தோடனே டயர்ட் ஆயிடுவோம், திருப்பி படுத்துருவோம், திருப்பி காலையில எழுந்து படிக்கலாம்னு அலாரம் வைப்போம். ஆனா காலையில எழுந்துக்க மாட்டோம். அப்ப 7 மணிக்கு எழுந்து ஐயோ இதை படிக்கல அதை படிக்கலன்னு சொல்லிட்டு அரைக்குறையா போயிட்டு ஒரு 30 மார்க் 40 மார்க் எடுக்கிறதுக்குலாம் நம்ம படிக்கல. ஆக்சுவலா இப்ப 11th வந்தாச்சு, நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம பெரிய பிள்ளை ஆயிட்டோம் நம்ம. ஆகவே கொஞ்சம் மெச்சூர்டு லெவல் ஆஃப் பிளானிங், மெச்சூர்டு லெவல் ஆஃப் லேர்னிங் எல்லாமே நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். 4.1ல இருந்து 4. வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு சாப்டர் 4 டெஸ்ட் 18/8 சண்டே 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கீ 8:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும். பார்த்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம் நீங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வரும். 19 ஆகஸ்ட் மாசம் 19ல இருந்து 25 வரைக்கும் போர்ஷன்ஸ் பாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 5.1ல இருந்து 5.9 வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் நீங்க பிளான் பண்ணி ஆகணும். 2 பிளான் பண்ணீங்கன்னா சூப்பரா சாட்டர்டேக்குள்ள முடிச்சிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் சம்ஸ் நீங்க போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சாப்டர் 5க்கான டெஸ்ட் 25/8 சண்டே ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும். பிசினஸ் மேக்ஸ் மெயின் மேக்ஸ் மாதிரியே தான். என்னன்னா கொஞ்சம் சம்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க மெயின் மேக்ஸ்க்கு இளைத்தவர் இல்லை, நாங்களும் சென்டம் எடுப்போம், நாங்களும் மெயின் மேக்ஸ்க்கு டஃப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவங்க கூட ஈக்குவலாவே பேசலாம். நீங்க டிவைடிஎக்ஸ்னா எனக்கும் தெரியும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் நீங்க பேச முடியும். நீங்க அதுக்கு அடுத்த லெவல் ஆடிட்டருக்கு படிக்க போறீங்க அல்லது அடுத்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் போகும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேக்கப் பண்ணும் உங்களுக்கு நாலேஜுக்கு.
உங்களுக்கு அடிஷனல் நாலேஜ் இருக்கும். அப்போ மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு. அப்போ 5th சாப்டர் இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 25/8 பாத்தீங்கன்னா 7 மணிக்கு எந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறோம் பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 5 எழுதி முடிச்சிடும். மெட்ரோ கருணாகரன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. மெம்பர்ஷிப் எடுக்கல சார், நானு ஒன்னும் கஷ்டம் கிடையாது. நான் கொடுத்துக்கிறது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வீட்டை லைனா ஒட்டி வச்சுட்டு டேட் வைஸா கம்ப்ளீட்டட் உங்க கையெழுத்த போட்டுக்கிட்டே வாங்க. உங்க அம்மாட்ட சொல்லுங்க, பாருங்க நான் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரேன், மெட்ரோ கருணாகரன் சார் இந்த டேட்ல இந்த போர்ஷன்ஸ் முடிக்க சொல்லியிருக்காரு, அவருக்கு நான் மெம்பர்ஷிப் எடுக்கலனாலும் நான் அவருடைய யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் தான்மா, நானு அவர் சொன்ன மாதிரியே நானும் படிச்சுட்டு வருவேன். என்னன்னா எனக்கு வீக்லி டெஸ்ட் ஏறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மெம்பர்ஷிப் எடுத்திருந்தா கொஸ்டின் பேப்பரும் கிடைக்கும், எனக்கு கீயும் கிடைக்கும். அது மட்டும் தான் எனக்கு சான்சஸ் கம்மி. இருந்தாலும் எங்க சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்பாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் நம்பர் 5 டெஸ்ட் பாத்தீங்கன்னா 25/8 ஈவினிங் 7 மணிக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. 8:30 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகுது. அப்போ மார்க்ஸ் அப்டேட் பண்ணிடுறீங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம 1/9 அடுத்த சண்டேக்கு போகிறோம். அடுத்த சண்டே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லா 1 to 5 நீங்க ரிவைஸ் பண்றீங்க. அப்போ நீங்க முன்னாடி டெஸ்ட் பாத்தீங்கன்னா 25/8 முடிச்சிருப்பீங்க. 26/8 இருந்து 1/9 செப்டம்பர் மாசம் பிறந்தாச்சு. 1/9 ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செப்டம்பர் இரவு 7 மணிக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்கிற மாதிரியே உங்களுக்கு அதே பேட்டர்ன்ல இருக்கும். 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆர் டைப்ல இருக்கும். அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட சாய்ஸஸோட எப்படி ஒரு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் 6 நீங்க சக்சஸ்ஃபுல்லா எழுதிட்டீங்க. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அனைத்தும் உங்களுக்கு தெரியுது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்குதுன்னு ஒரு கான்பிடென்ட் லெவல் 1/9 வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. we have completed first 5 chapters சொல்லிட்டு தைரியமா நீங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாரத்துல இருந்து 1/9 முடிச்ச உடனே இதோட டெஸ்ட் நான் க்ளோஸ் பண்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்க ஸ்கூல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அப்படியே கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்னைக்கோ ஒரு நாள் செப்டம்பர் 20க்குள்ள உங்களுக்கு பிசினஸ் மேக்ஸ் வரும். அந்த பிசினஸ் மேக்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இந்த டெஸ்ட்லாம் முடிச்ச பிறகு இது மட்டும் இல்லாம செக்லிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த சம்மெல்லாம் நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்களான்னு நான் ஒரு லிஸ்ட் ஒன்று விடுவேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2024 உங்க கையில பிசினஸ் மேக்ஸ் படிக்கிற பசங்களும் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும் என்று ப்ரூவ் பண்ணலாம் நீங்க. அப்போ நம்ம 10th 11th 12th மெயின் மேக்ஸ் பிசினஸ் மேக்ஸ் இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இமிடியேட்டா ஜாயின் பண்றீங்க. ஸ்டடி பிளானை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. சண்டே ஈவினிங் 7 மணிக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. 8:30 மணிக்கு கீக்கு ரிலீஸ் ஆயிடும், அதுக்கு ரெடி ஆயிடுங்க. கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த குவார்டர்லியை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா அடுத்த ஆஃப் இயர்லி பிளானுக்குள்ள போயிடலாம். குவார்டர்லி ஆஃப் இயர்லி முடிச்சிட்டா பப்ளிக் எக்ஸாம் இஸ் ஓவர். பக்காவா நம்ம எழுதிட்டு சென்டம் எடுக்கிறோமோ இல்லையோ 100க்கு 90+ என்ற ஒரு நல்ல ஸ்கோரியாவது நம்மளால எடுக்க முடியும். அதனால கண்டினியூஸா மெட்ரோ கருணாகரன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மெம்பர்ஸுக்காக போற வீடியோஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிடைக்காது. ஆக இமிடியேட்டா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.